ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோ வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க மார்ச் மாதம் 22ஆம் தேதிங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கிட்டு சிவன் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்த்டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் 5 கொடையவனை சந்திர பகவான் குரு பார்த்து கொண்டுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். மேலும் 11ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பயம் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தைரியமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களை பயமுறுத்திட்டே இருந்திருக்கும். சில விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் உங்களுக்கு ஒரு கில்ட்டியான ஃபீலிங், ஒரு பயமான உணர்வு எல்லாமே இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட பழைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு உங்களால் காண முடியும். எனவே அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க. உங்கள் வியாபாரத்திற்காக நீங்கள் சிறந்த திட்டமிடலை மேற்கொண்டு அதிகமான முதலீடுகளை இப்பொழுது ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா உங்கள் தொழிலில் முதலீடு செய்வதற்கு நிறைய பார்ட்னர் உங்களுக்கு புதிதாக சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால வியாபாரத்தை நீங்கள் பெரிய அளவுக்கு விரிவாக்கம் செய்ய முடியுங்க. புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது, உங்கள் பொருட்களை உலகளாவிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸாக மாற்றுறது போன்ற வேலையெல்லாம் கூட இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகள், பயணங்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக இன்னைக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் கொடுங்க. கூடுதலாக முதலீடு கிடைக்கும். உங்கள் வியாபாரத்தை மிகச்சிறந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. பொருளாதாரம் வேற லெவலில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும். எனவே அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. முதலீடுகள் அதிகமாக செய்யும் போது தன லாபமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். அந்த மாதிரி நல்ல சூழல் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைதுங்க. உங்களது வண்டி வாகன பயணங்களின் போது நீங்கள் வேகத்தை கூட்டாமல் விவேகமாக செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் வாகனங்களில் போறீங்கன்னா மித வேகத்தோடு போகிறது நல்லதுங்க. இந்த தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒற்றுமையான அமைதியான சூழல் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் இல்லாத உங்களது குடும்ப வாழ்க்கை இந்த தினம் நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் தொடர்பான பணிகளை ஈடுபடலாமா அப்படின்ற மாதிரியான ஆர்வம் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியமான நல்ல சூழல் காரணமாக, மனபயம் இல்லாத சூழல் காரணமாக நீங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு முதலீடு செய்து நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க. இருந்தாலும் நீங்கள் தேவையற்ற யோசனைகள் மனதில் உருவாவதை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்கள் மனதில் குப்பை மாதிரி சில சிந்தனைகள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை உருவாக்கி கொள்ள தன்னம்பிக்கையோடு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை யோசித்து நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனால் திட்டமிடலை மேற்கொண்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. காற்றுல கோட்டை கட்டக்கூடாது. நீங்கள் நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணி உங்கள் பிளான் படி எல்லா வேலைகளையும் நீங்கள் இன்னைக்கு ஈடுபடுவதற்கான முயற்சிகளையும் கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளணும். அர்த்தமுள்ள ஒரு நல்ல வேலைகளில் ஈடுபடுவதற்கு உங்கள் சக்தியை நீங்கள் பயன்படுத்துறது நல்லதுங்க. கொஞ்ச காலமாக நிதி நெருக்கடியோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் கூட இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கப்பெற்று நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால பண வரவுகள் கூடுவதனால உங்களது வாழ்க்கையிலுடைய பல சிக்கல்களை நீக்குவதற்கான வழிமுறையாக அது அமையுங்க. உங்கள் பணத்தை நீங்கள் தாங்க மேனேஜ் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்து அதை மேனேஜ் பண்ண நீங்கள் அனுமதிக்க கூடாது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடைய மனநிலை எப்படி இருக்குது, அவருடைய மூடு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் காதல் வாழ்க்கையில் இன்பத்தை பெற முடியுங்க. நல்ல ஒரு புரிதல் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்கள் மனம் கவர்ந்த காதலர் இன்னைக்கு கொஞ்சம் கோபமாக இருப்பாருங்க. அவருடைய கோபத்தினுடைய காரணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர் வீட்டு சூழலால் கோபப்படுறாரா அல்லது அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய கடமையாகவும் அமைதுங்க. அதனால ஒரு காதலராக நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலரின்
பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவருடைய கோபத்தை நீங்கள் தணித்து விட்டு அவர்களுக்கு ஒரு உதவிகரமாக ஆதரவாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்கிறத மறந்துடாதீங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து நீங்கள் பத்திரமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். பட்ஜெட்டை தாண்டாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. புதிய திட்டங்களை நீங்கள் நிறைய நீங்கள் தீட்டலாம். ஆனால் செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. சில செலவுகளை தள்ளிப்பட முடிஞ்சால் நீங்கள் தள்ளி போட்டுக்கிறது நல்லதுங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வந்து சேர்றதுனால அது ஒரு முன்னேற்றகரமான பாதையாக அமையுங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு நீங்கள் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா உங்கள் காதலருக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கான வீட்டு வேலைகளுக்கான உதவிகளை கூட நீங்கள் செய்து கொடுக்கலாங்க. அவருக்கு நீங்கள் பேர்டன் வந்து வேலைப்பளு வந்து குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா உங்களது வாழ்க்கை துணைக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அவருக்குடைய டென்ஷன் காரணமாகவும் அந்த வேலைப்பளு காரணமாகவும் அவர் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டாருங்க. அதனால நீங்கள் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அவருடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது கஷ்டங்கள் எல்லாமே தூள் தூளாக மாறக்கூடிய ஒரு இன்பமான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. சந்தோஷமான ஒரு நாள். நாட்பட்ட பிரச்சனைகள் நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகளை இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பான நபர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை நெருக்கமானவர்கள் கூட ஏற்படுங்க. சில பேர் வந்து உங்ககிட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க, வெளியில் போனால் உங்களை பற்றி சில கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி நபர்கள் யார் யாருங்கிறதெல்லாம் நீங்கள் அடையாளம் காணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க. இன்னும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யுங்க. இப்பொழுது திருமண தடை விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க எண்ணப்படி சிறப்பான நல்ல எதிர்காலம் உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அமையுங்க. எனவே உங்க எண்ணப்படி நல்ல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வரங்களை வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தலாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குங்க. கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளாக மாறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கோல்டன் கலர் அமையும். மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நாட்பட்ட பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுனால பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நாள். அதனால நிம்மதி பெருகும். உங்களது பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கணிசமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சிறப்பான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான முதலீடு பணம் வந்து சேருங்க. உங்களுக்கான புதிய பார்ட்னர்களை உருவாக்கி கொள்வீங்க. அதன் மூலமாக சந்தோஷமான நல்ல முதலீடுகள் உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. பிரச்சனைகள் தீரும். நல்ல தீர்வு பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வேகம் தேவையில்லைங்க, விவேகம் தான் தேவை. பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது வண்டி வாகன பயணங்களும் போது நீங்க மிதவேகத்துடன் சென்று விவேகமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியத்துக்காக நீங்க அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வந்து தருவதற்கான வழிமுறைகள் உருவாக்கும். விவேகமாக செயல்படுங்க. உங்களுக்கான வெற்றிகள் வந்து சேருங்க. ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மனசுல தேவையில்லாத குப்பை மாதிரியான சிந்தனைகளை நீங்க ஒதுக்கி விட்டு இன்னைக்கு உங்க வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சில பேர் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் சம்பந்தமான பிசினஸ்ல ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், ஒரு விதமான பயம் எல்லாமே, பதற்றம் எல்லாமே விலகக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க உங்க சிந்தனையை மட்டும் கடிவாளம் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.